டாலி சொன்னாங்க சுனிதா வந்து ரொம்ப பொசசிவ். நான் உமேர்ட்ட பேசினேன் அப்படி சொல்லி. டாலி சொன்னது ஒரு பச்சை போய் சொல்ல. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. பட் ஆனா டோலி சொன்னாங்க என்கிட்ட. நான் பேரா டோலி இல்ல டாலி. டோலு டோலு நான் அடுத்தேடா. டாலி சொன்னாங்க சுனிதா வந்து ரொம்ப பொசசிவ். நான் உமேர்ட்ட பேசினேன் அப்படி சொல்லி. டாலி சொன்னது ஒரு பச்சை போய் சொல்ல. ஆனா நான் ஜெனரலி ஒரு பொசசிவான பொண்ணு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் பொசசிவ். இப்ப பிரியங்கா என்னோட பெஸ்ட் நான் அப்படிதான் கேக்குறேன். மத்தவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப என் பக்கத்துல இருந்தா என் பிரியங்கா கூட சண்டை போடுவேன். இப்போ இந்த செட்ல எவ்வளோ கேர்ள்ஸ் அழகா வந்தா பசங்களாம் பார்த்துட்டு அப்படியே வாவ் அப்படி பண்ணுவாங்க. ஏங்க நாங்க பண்ணா என்ன தப்பு? ஓகே, ஆனா சுந்தரி அக்கா ஆஃப் ஸ்கிரீன்ல எப்படி இருப்பாங்க? இப்படிதான் இருப்பாங்க. இலை இசுக்கு மாதிரி தான் இருப்பாங்க. அதனால தான் பயம். இவங்க கூட இப்போ நான் இலை என்னடி பண்ணிட்டு இருக்கேன் எப்படி சொன்னா மூஞ்சி சப்புன்னு அடிப்பாங்க எனக்கு. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். உங்களை குக் வித் கோமாளி சீசன் 6லயும் பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமா? உண்மையிலேயா? ரொம்ப ஹாப்பி தான். ஓகே, நம்புறேன். ஓகே ஓகே, உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு இந்த ஜர்னி? ஆசமா போயிட்டு இருக்கு. இந்த வாட்டி குக் எல்லாம் அப்படியே குக்கு மாதிரி இருக்காங்க. ஓகே, ஏன்னா நல்லா சமைக்கிறாங்க. ஸோ அவங்க நல்லா சமைச்சு ரொம்ப சீரியஸா இருந்தா தான் நம்ம கோமாளி தனமாவது கொஞ்சம் கோமாளி தானே இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வாட்டி. ஓகே ஓகே. ஒருத்தர் மட்டும் உங்களை கோமாளியா வேணும்னு கேட்டுட்டே இருக்கிறாரு, உமேர். என்ன காரணம் அங்க தெரிஞ்சுக்க? என்ன காரணம்னா உமேர் காஷ்மீர்ல இருந்து வந்திருக்காங்கன்னா அசாம்ல இருந்து வந்திருக்கேன். ரெண்டு பேருக்கு இது மொழி இருக்குல்ல, இது ஒரு பெரிய சிங்க் ஆயிடுச்சு. என்னன்னா நான் ஃபார் அன் எக்ஸாம்பிள் தான், நீங்க இப்ப பாம்பே போங்க, எல்லாரும் எப்படி பேசுவாங்க? ஹிந்தில பேசுவாங்க. அப்போ ஒரு தமிழ்கார கிடைச்சா எப்படி இருக்கும்? அதுதான் ஒரு கனெக்ஷன், லாங்குவேஜ் கனெக்ஷன் தான், வேற எதுவோ கனெக்ஷன் இல்ல. பட் ஆனா டோலி சொன்னாங்க என்கிட்ட. நான் பேரா டோலி இல்ல டாலி. டோலி டோலு டோலு நான் அடுத்தேடா. சரி, ஓகே. டாலி டாலி சொன்னாங்க சுனிதா வந்து ரொம்ப பொசசிவ். நான் உமேர்ட்ட பேசினேன் அப்படி சொல்லி. ஆக்சுவலி உமேர் பத்தி உமேர்காக இல்ல, இது ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான், தேவையில்லைன்னா அப்படி கட் பண்ணிடுங்க. ஆனா நான் ஜெனரலி ஒரு பொசசிவான பொண்ணு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் பொசசிவ். இப்ப பிரியங்கா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். மத்தவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப என் பக்கத்துல இருந்தா என் பிரியங்கா கூட சண்டை போடுவேன். நான் ஜெனரலி ஒரு பொசசிவான கொஞ்சம் சென்சிட்டிவான பொண்ணு. ஆனா உமேர்காக எவ்வளவு பாசிட்டிவ் ஆகலையே, இதெல்லாம் ஷோக் ஆகுதானே? அப்போ எங்க டாலி சொன்னது பொய்யா அப்படி சொல்றீங்க? டாலி சொன்னது ஒரு என்ன சொல்றது, ஒரு பச்சை போய் சொல்ல. ஒரு முகமுடியோ போட்டிருக்கா. என்ன முகமுடி? கோமாளி முகமுடி. அது அப்படி கேமரால சொல்லிட்டா. புதுசா வேற இருக்கானா தெரியாது, என்ன பேசுனா பேசிட்டா. ஆனா அப்படி இல்ல, பாசிட்டிவ் அது இருக்குங்க பாருங்க. ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள இல்ல. இப்போ இந்த செட்ல எவ்வளோ கேர்ள்ஸ் அழகா வந்தா பசங்களாம் பார்த்துட்டு அப்படியே வாவ் அப்படி பண்ணுவாங்க. ஏங்க நாங்க பண்ணா என்ன தப்பு? பசங்களுக்கு ஒரு பொண்ணு வந்தா ஒரு டெசர்ட்ல பூ மாதிரி, நம்மளுக்கு நல்ல பையன் பாக்குறதுக்கு வந்தா நம்மளுக்கும் ஒரு பூ மாதிரி தானே, அது நம்ம ரசிக்கிறோம் ருசிக்கிறோம். இப்படி எந்த பையன் இங்க இருக்கிறாரு அது சொல்லலாமா? பாத்தீங்களா கடிச்சனா? இங்க பாருங்க, பாக்குறதுக்கு லெந்து ஜாஸ்தி. ஃபர்ஸ்ட் தான் நம்ம இப்படி பாக்குறதுக்கு தான் ஜட்ஜ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பேச பழகுவோம். பாக்குறதுக்கு நல்லா இருந்தாலும் பேசினா நல்லா இல்லைன்னா அதுக்கப்புறம் இஷ்டம் போயிடும். அப்படின்னா நம்ம செட்ல எல்லா பசங்க நல்லா இருக்காங்க. நந்தகுமார் எனக்கு ரொம்ப பிடிச்ச குக்கு. ராஜு எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். புதுசா உமேர் வந்திருக்கனால எல்லா கண்ணிலயும் அதை மாட்டுது. ஆமா, அது வேற. ஏன்னா அவருமே வந்து எனக்கு பேர் ஆகணும்னு சொல்லி உங்களை கேக்குறதுனால அது அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. ஆமா, அது லாங்குவேஜ் மட்டும் தான், வேற எதுவுமே கிடையாது. ஓகே ஓகே. உண்மையில உங்களுக்கு வந்து நீங்க சொன்னீங்க எனக்கு இந்த குக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி. எந்த குக் கூட நான் இன்னும் பேர் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பேர் ஆகணும்னா இன்னைக்கு இந்த எபிசோட் வரும்ல, இந்த எபிசோட்ல நான் ராஜு கூட பேர் ஆகணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா ராஜு இப்போ முதல்ல இருக்காரு. எப்பவுமே நான் வரவங்க கீழே வந்துடுறாரு, அது மேலவங்க கூட ஒரு வாட்டி பேர் ஆயிடலாம நினைச்சேன். அண்ட் நான் டைலாக்ஸ் இன்னைக்கு இசுக்கு இதெல்லாம் ராஜு கிட்ட சொல்லதான் இருந்தேன். ஆனா மிஸ் ஆயிடுச்சு. எனக்கு ராஜு கூட பேரானும் ரொம்ப ஆசை. பயம் இருந்துச்சு. சுந்தரி அக்கா கூட இன்னைக்கு ஆயிட்டேன். அதான் இது அது ஒரிஜினல் என்னது இலை இசுக்கு, இது டூப்ளிகேட் இசுக்கு. ஆமா, ஓகே. ஆனா சுந்தரி அக்கா ஆஃப் ஸ்கிரீன்ல எப்படி இருப்பாங்க? இப்படிதான் இருப்பாங்க. இலை இசுக்கு மாதிரி தான் இருப்பாங்க. அதனால தான் பயம். தட் இவங்க கூட இப்போ நான் இலை
என்னடி பண்ணிட்டு இருக்க எப்படி சொன்னா மூஞ்சி சப்புன்னு அடிப்பாங்க. எனக்கு ரொம்ப பயம் அவங்கலேருந்து பயம். அண்ட் தென் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் ரொம்ப பயம். ஏன்? ரொம்ப இங்க பாருங்க, இப்போ என் கூட கொஞ்சம் ஜாலியா கொஞ்சம் மிங்கல், இப்போ கஞ்சகர பையாலாம் கொஞ்சம் ஜாலியா அப்படி எல்லாம் பேசுவாங்களா, இப்படி இருந்தா அப்படி ஃப்ரீ ஆயிடும். அவங்க கூட பேசுறதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கும். அது வேற இப்போதானே ஸ்டார்ட் ஆயிருக்கு, அந்த ரேப் பில்ட் ஆகணும். ஓகே ஓகே. யாரு கூட நம்ம பேரே ஆயிடக்கூடாது அப்படின்னு தான் இருக்கு. ஆயிடக்கூடாதா? ஆயிடக்கூடாதுன்னா அப்படி யார் சொல்ல முடியும்? ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்குல்ல? ஆமா இல்ல, அந்த மாதிரி நம்ம ஷோல சொல்லவே முடியாது. இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் பயம் மட்டும் தான் லக்ஷ்மி மேம் அண்ட் சுந்தரி அக்கா. ஓகே ஓகே. முக்கியமா கோமாளிக்குள்ள இந்த காமெடியை வந்து நான் சொல்லிடணும்னு சொல்லி ஒரு வார் நடக்குல்ல, நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஆமா அது எப்படி அந்த போட்டியில நான் இல்லவே இல்லைங்க. ஏன்னா எல்லாரும் ஒரு ஃபீல்டு பாருங்க, எல்லாரும் ஒரு ஜானரே ஸ்டாண்டப் காமெடி. இப்போ பாலா நம்ம இருக்கும் போதையும் டக்கு கவுண்டர் கிங் கொடுப்பா, குரேஷி மிமிக்ரி பண்ணுவோம், இதில் புகழ் எக்ஸ்பிரஷன்ல பண்ணுவோம். அவங்கள கமீடியன்ஸ், அவங்களுக்கு இது அசால்ட்டா வரும். எனக்கு அந்த பேரிங் ஃபர்ஸ்ட் அந்த என்ட்ரி ஆகும்ல, போனோம் உடனே அந்த பேரிங்க்கு ஒரு ஸ்கிட் நடக்கும். அதுக்கு நான் எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணுவேன் தெரியுமா? வர மாட்டேங்குது. இதுக்கு வேற நிறைய பேர் உனக்கு காமெடி வரல, நான் எப்படா சொன்னேன் எனக்கு காமெடி வரும். இந்த ஷோ எப்படின்னா இண்டிவிஜுவல் எல்லா ஃபிளேவர்ஸ் இருக்கும். ஒரு அப்போ காமெடியே ஃபுல்லாக வேணும், அதுக்கு காமெடி ஷோஸ் இருக்குல்ல. இந்த ஷோ இஸ் அ மிக்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ்ல. ஸோ என்னோட ஃப்ளேவர் என்னன்னா எனக்கு தெரியாது, ஆனா மக்களுக்கு பிடிச்சிருக்கனால தான் சீசன் 6 வரைக்கும் இருக்கு. ஆமா. லாஸ்டா ஒரு விஷயம் கேட்கணும். உங்களை டான்ஸ் ஷோல பார்த்தாச்சு, பிக் பாஸ்ல பார்த்தாச்சு, இப்போ குக்கு கோமாளில பார்த்தாச்சு. ஸோ இன்னும் சிங்கிங் ஷோல தான் நான் பார்க்கலன்னு நினைக்கிறேன். சிங்கிங்கும் பாடுங்க, எல்லாரும் சிங்கிங் தான். இப்போ வந்து ஃபேன்ஸுக்காக நீங்க ஒரு பாட்டு பாடணுமா? அதுக்காக தான் அந்த சிங்கிங் ஷோ இழுத்தேன். ஓகே. லாஸ்டா அந்த பாட்டோட முடிக்கிறோம். இப்போதான் லைட்டா பிராக்டிஸ் பண்ணேன், ஒருத்தருக்காக பிராக்டிஸ் பண்ணேன், அது நான் பாடிடுறேன். ஹேண்ட்பேக் நான் இருந்தா உன் தோல்ல தூங்கிருப்ப உன் வீட்டு குட்ட வேலைக்கே நீ கிடைச்சாங்க வாழ்க்கைய கெத்து, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு நல்ல பாட்டு கூட தெரியும், பாட்டுமா? பாடுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன, நீ அவசர செல்ல பொண்ணு. ஓகே, அவ்வளவுதான் தெரியும். ஓகே, ரொம்ப நன்றி உங்க டைம்க்கு. தேங்க்யூ. ஒரு பாட்டு சொன்னீங்க, 2 பாட்டு பாட்டேன். இந்த மாதிரி சூப்பர், ஆர்வம் தான். நான் நன்றி. ரொம்ப நன்றிங்க. லிட்டில் டாக்ஸ்க்கு ரொம்ப நன்றி. பை. ஓகே ஓகே.